50வது சங்கீதம் 23வது வசனம் இப்படியாக சொல்றது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலினா என்னன்னு பார்க்கும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் செஞ்சாரு. அந்த நன்மைகள நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றது தான் அந்த ஸ்தோத்திர பலி. இது ஒரு வகையில நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறதுன்னு கூட சொல்லலாம். எப்படி ஸ்தோத்திர பலி செலுத்துறதுன்னா, ஒரு ஆபத்தான காலகட்டத்தில ஒருத்தங்க நமக்கு உதவி செய்யும்போது, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இந்த உதவி செஞ்சதுக்காக நன்றின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு ஒரு தகப்பனா என் கூட இருந்தீங்க, அதுக்கு நன்றி. இன்னும் எனக்கு ஞானத்த தந்தீங்க, அதுக்கு நன்றி. இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பாக்கு ஸ்தோத்திர பலி சொல்லலாம். ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து ஏசப்பாக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். அது மட்டும் இல்ல, வேதாகமத்த வாசிக்கும்போது வேதாகமத்துல ஏசப்பாக்கு அநேக நாமங்கள் உண்டு. அது மட்டும் இல்ல, ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த காலகட்டத்துல அநேக பேருக்கு அற்புத அடையாளங்கள செஞ்சிருக்கிறாங்க. அத நினைத்து நம்ம ஏசப்பாக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். இப்படி நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தும்போது ஏசப்பாக்கு நம்ம கனத்த குடுக்குறோம். நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றது அவங்களுக்கு கனத்த குடுக்குறதுக்கு ஈக்குவல். அதே மாதிரி நம்மளுடைய ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லும்போது ஏசப்பா மகிமைப்படுவாரு. அது மட்டும் இல்ல, ஏசப்பா நம்மளையும் ஆசீர்வதிப்பாரு. ஏசப்பாவ விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.